ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் ஒளிபரப்பாகி பலரின் ஃபேவரட் வெப் சீரிஸாக மாறியிருப்பது ஹார்ட் பீட். இந்த தொடரில் கணேஷ் என்ற கேரக்டரில் நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார் நடிகர் கவிதாலயா கிருஷ்ணன். அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்து கொண்டார். அப்போது ஒரு அனுபவமுள்ள கலைஞனுக்கு இந்த புதிய மீடியா கொடுத்த அங்கீகாரம் அவருடைய பேச்சில் அப்பட்டமாக தெரிந்தது. ஹார்ட் பீட் சீரிஸ் வெப் சீரிஸாக உருவான போது அதில் நடிக்க கவிதாலயா கிருஷ்ணனுக்கு ஆரம்பத்தில் பெரிய ஆர்வம் இல்லை. அந்த நேரத்தில் அவர் வேறு வேலைகளில் பிஸியாக இருந்தார். ஆனால் ரைட்டர் தீபக் சுந்தரராஜனும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஷாம் இருவரும் அவரை சந்தித்து சீரீஸின் ஒன்லைன் கதையை சொன்னார்களாம். அது அவருக்கு மிகவும் பிடித்து போனதாம். ஹார்ட்பீட் சீரீஸ் இந்த அளவுக்கு பெரிய ரீச் அடையும் என்று அவர் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லையாம். ஒரு கலைஞனாக அவர் இதுவரை கிட்டத்தட்ட 85,000 ஹவர்ஸ் தொலைக்காட்சியில் நடித்திருக்கிறார். 200 படங்கள் பண்ணியிருக்கிறார். 2,500 நாடகங்கள் போட்டிருக்கிறார். இவ்வளவு அனுபவம் இருந்தும் இந்த சிறிய தொடருக்கு கிடைத்த புகழ் அவரை வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. கடைசி எபிசோட் பார்த்துவிட்டு அவருக்கு நிறைய ஃபோன் கால்கள் வந்திருக்கின்றன. 200 படங்களில் கிடைக்காத புகழ் இந்த சீரீஸில் எனக்கு கிடைச்சிருக்கு என்று அவர் நெகிழ்ச்சியுடன் கூறினார். கவிதாலயா கிருஷ்ணனின் நடிப்பு தத்துவம் மிகவும் வித்தியாசமானது. அவர் நடிக்க மாட்டாராம், இயல்பாக அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடுவாராம். ஸ்கிரிப்டில் உள்ள டைலாக்கே அப்படியே பேச மாட்டாராம். என்ன சொல்லணுங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு நானாகத்தான் பேசுவேன் என்று அவர் கூறினார். அந்த சுதந்திரத்தை அவருக்கு ஹார்ட்பீட் குழு கொடுத்திருக்கிறது. நானாக இருக்கிறதுக்கான சுதந்திரம் கிடைச்சது என்று அவர் சொன்னது அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. படப்பிடிப்பு தளத்தில் அவர் அமைதியாக இருப்பதால் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுவார்களாம். என்கிட்ட பேசினாதானே நான் பேச முடியும், அவங்களும் பேச மாட்டாங்க, நானும் பேச மாட்டேன் என்று சிரித்துக்கொண்டே பேசிக்கொண்டிருந்தார். ஹார்ட்பீட் தொடரின் கடைசி எபிசோட் பலரையும் கண்கலங்க வைத்தது. கணேஷ் கேரக்டரின் மனைவி இறந்துவிடும் காட்சி ரசிகர்களை உலுக்கியது. அந்த காட்சியின் படப்பிடிப்பு பற்றி கவிதாலயா கிருஷ்ணன் பகிர்ந்து கொண்டார். உங்கள் மனைவி இறந்துடுவாங்க, நீங்கள் எமோஷ்னலாக உடைஞ்சிடுவீங்க என்று ரைட்டர் தீபக் முன்னாடியே அவரிடம் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் அதற்காக தயாராக இருந்திருக்கிறார். அந்த காட்சியை டைரக்டர் ரொம்ப அழகாக எடுத்திருப்பார். ரொம்ப பிரேக் டவுன் ஆகாதீங்க சார், கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்க என்று டைரக்டர் சொல்லிக்கொண்டே இருந்தாராம். ஏனெனில் அவர் சிவாஜி கணேசனின் தீவிர ரசிகர். சிவாஜி சாரோட நெஞ்சிருக்கும் வரை படம் பார்த்தேன், அவர் எப்படி பண்ணியிருப்பாருன்னு நினைச்சுப்பேன் என்று கூறினார். அந்த காட்சியில் நடிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. சீரீஸில் அவருடைய மனைவி பெயர் சாரதா. நிஜ வாழ்க்கையில் அவருடைய மனைவி பெயரும் சாரதா தான். கிளிசரின் எல்லாம் போட்டு நடிக்க அவருக்கு தெரியாதாம். ரியலா அழுதது தான் அதெல்லாம் என்று அவர் கூறினார். ரீனாவா நடித்திருந்த தீபா பாலுவும் அனுமோலும் அந்த காட்சியில் ரொம்ப நல்லா ரியாக்ட் பண்ணியிருப்பார்களாம். ஒருத்தங்க ரியாக்ட் பண்ணாதான் நம்ம ஆக்ட் பண்ண முடியும் என்று அவர் சொன்னது ஒரு கலைஞனின் பணிவு. கவிதாலயா கிருஷ்ணன் தனது அனுபவத்தால் ஹார்ட்பீட் சீரீஸை மேலும் உயிர்ப்புடன் ஆக்கியிருக்கிறார். அவருடைய எளிமையான நடிப்பு தத்துவமும் கதாபாத்திரத்துடன் அவர் ஏற்படுத்தி கொண்ட உணர்வு பூர்வமான தொடர்பும் அந்த சீரீஸின் வெற்றிக்கு முக்கிய காரணம்.